ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் நிறையா இருக்குது. இப்போ கூட நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் போகிறவங்க போங்க, 5 மார்க் வைஸ் போகிறவங்க இன்றைக்கி ஃபுல்லாக 5 மார்க்கு ஃபஸ்ட்டு வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே 4 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அண்டு நாளைக்கு அரை நாள் இருக்கும் அண்ட் நாளானைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து 1.5 நாள் 2 மார்க் 3 மார்க் படிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லாஸ்ட் மினிட் 2 மார்க் 3 மார்க் பார்க்க போகிறோம். 5 மார்க் வந்து நேற்றே போட்டுவிட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு லெசன்லையும் நான் 5 மார்க் என்ன வருங்கிறதும் ஒவ்வொரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ அப்போது 5 மார்க் வந்து நேற்றே போட்டது பிடிஎஃப் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணியிருப்பா, நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே விடாத, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, அதாவது ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றே ஒன்று 1 2 5 8ல் 1 2 5 8 யூனிட் 1 2 5 8ல் இந்த 4 லெசனில் எதெல்லாம் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு நான் கொடுத்துருக்கணும், அதை படிச்சிங்கனாலே உங்களால் ஒரு 3லேருந்து 4 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணுங்கள், படிக்க முடியாதவங்க. அப்புறம் ஏதாவது ஒரு 2 லெசன், உனக்கு தெரிஞ்ச 2 லெசன் 2 மார்க் 3 மார்க், மொத்தம் 6 லெசன் 2 மார்க் 3 மார்க் நான் கொடுத்தது படித்தாலே ஒரு 4 4 5 5 எழுதலாம். அதே மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் கொடுத்து எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ 1 மார்க் புக் பேக் படிச்சிருங்க, ஓகே ரைட். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸின்னு. ஸோ இங்கே நான் எழுதியிருக்க புக் பேக் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சு படி. 3 மார்க் வந்து ரோமன் நம்பர் 2லேயும் இருக்குது, ரோமன் நம்பர் 3ல் தான் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருங்க. அண்ட் இன்டீரியர் கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் மட்டும் பாருங்கள். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான ஒரு லெசன் அது. கிர்ச்சாஃப் லா, ஜூல்ஸ் லா, சீபெக் பெல்டியர் ட்ரிஃப்ட்டு, இதெல்லாம் ஈஸி தான். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் இருக்குது. ட்ரிஃப்ட் அண்ட் கரண்ட் I = NEVD, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டோட பாதி ஆன்சர் I = NEVD முடி நிப்பாட்டினா அது என்னது, ட்ரிஃப்ட் அண்ட் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வீடியோ கவனிக்கிறதே கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. கெமிஸ்ட்ரியில் அதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணனால தான் நான் என்ன சொன்னேனே உங்களுக்கு புரியல. ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் கவனிங்க. அண்ட் ரோமன் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3rd 5th ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியது தான். அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டரும் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர், காஸ் லா, அந்த 3 அப்ளிகேஷன், பொட்டன்ஷியல் டைபோல், ஈக்குவட்டோரியல் லைன், ஆக்சியல் லைன், இது பார்த்தீங்கன்னா போது 5 மார்க். யூனிட் 2ல் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான், மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அகமின் தடையை கணக்கிடுதல், பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்தமானி, வீட்ஸ்டோன் சமண சுற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இது ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், மின்தடையின் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே செகண்ட் லெசன் எழுதிடலாம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் மட்டும் பாருங்கள், மொத்தமாகவே 8 தான் இருக்குது. அதை படிக்க மாட்டிங்களா? 3 மார்க் பாருங்கள், மொத்தமாக ஒரு 7 தான் இருக்குது. லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரானும் சேர்த்து மொத்தமாக ஒரு 7 தான் இருக்குது. ஸோ இந்த லெசனில் 3 மார்க் படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து டீட்டெயில் சைக்ளோட்ரான், லாங் கண்டக்டர், பயோட் சாவட்லோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர், அதெல்லாம் படிச்சுன்னா போதும். ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதுதான் வரும். ஸோ அடுத்து கரண்ட் சென்சிட்டிவ் கேலோமீட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துருங்க. யூனிட் 4ல் 2 மார்க்கில் அதுவும் ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. லா இருக்கும், அப்புறம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. புக்கின் வந்து 2 இருக்குது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஒரு டிசி, ஏசி சர்க்யூட், பியூர் ரெசிஸ்டர். இதில் வந்து 4th லெசன் டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஒர்க்கிங், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு, M1 M21 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கோஆக்சியல் கேபிள் பார்த்துக்கோங்க. 5 மார்க் வந்து 5th லெசன் வந்து 2 மார்க் வந்து இது 4 2 மார்க் தான். 3 மார்க்கில் 2 தான் இருக்குது, படிச்சிருங்க. அண்ட் 5 மார்க் மேக்ஸ்வெல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ராஸ், அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். அடுத்து யூனிட் 6 வந்து 2 மார்க் கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லை, நான் கொடுத்தது கம்மி தான், அது பார்த்துக்கோங்க. 3 மார்க் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. இந்த 11th கேள்வி மட்டும் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதோட கண்டிஷனும் சேர்த்து பாருங்கள், 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 6th லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், ஆடிச்சமன்பாடு, லேட்டரல் மேக்னெட், பக்கவாட்டு வருவி அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசூஸ் மெத்தடு, அப்புறம் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்பர்சிவ் பவர், ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக கேட்டால் அது 2 கேட்பாங்க. அடுத்து யூனிட் 7 ஒரு மொக்க யூனிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 11 3 மார்க் இருக்கும், ஆனால் எல்லாமே ஈஸி. ப்ரூஸ்டர்ஸ் லா, யூஸ் ஆஃப் போலரைட், இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன், ஃப்ரெனல் ஃப்ரானஃபர், எல்லாமே படிக்கிறது தான். ஸோ அதனால் ஈஸி. 2 மார்க் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பி, யங்ஸ் டபுள் ஸ்லிட் பார்த்துக்கோங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 8 இந்த லெசன் விடவே கூடாதுப்பா, எல்லாமே படிச்சுக்கோங்க. 2 மார்க்கு 3 மார்க்கும் நான் கொடுத்ததெல்லாம் படிச்சிருங்க. புக்கின் வந்து டீப்ரோக்லை வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே, புக்கின். யூனிட் 9 இதில் 5 மார்க் ஐன்ஸ்டீன் படிச்சுக்கோங்க, டேவிசன் ஜெர்மர் படிச்சுக்கோங்க, ஃபோட்டோ எமிசிவ் படிச்சுக்கோங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் படிச்சுக்கோங்க, 4மே. யூனிட் 9 பாருங்கள், 2 மார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் இந்த லெசனுமே ஈஸி தான் படிக்கிறதுக்கு. நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். 3 மார்க் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். 3 மார்க் படிச்சிருங்க. 5 மார்க் வந்து ஜே தாம்சன், அப்புறம் இன்டீரியர் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 3 மார்க்கு, அப்புறம் ரேடியேட்டிவ் லா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. மில்லிங்கன் வேணும்னா பார்த்தா போதும், இல்லைனா வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி ரேடியேட்டிவ் லா பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் ரியாக்டர் முடிஞ்சா பாருங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th லெசனை பொறுத்த வரைக்கும் போர் nth ஆரம் அண்ட் nth வெலாசிட்டி, nth ரேடியஸ் அண்ட் nth வெலாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் போர் எனர்ஜி, அது பார்த்துக்கோங்க. யூனிட் 10 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 2. யூனிட் 10ல் விட்டுறாதப்பா. நான் வந்து ஒரு 4 லெசன் படிக்க சொன்னேன்னா 1 2 5 8, நீ 10th லெசனும் படி, ஈஸியாக இருக்கும். 10th லெசன் எல்லாம் மொக்கையாக தான் இருக்கும், நல்லா ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க்கு 3 மார்க்குமே நமக்கு சிங்கிள் லைன் அப்ளிகேஷன்ஸு யூசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி 10.36 ஜெனடயோட அப்ளிகேஷன். ஜெனடயோட்னா அப்ளிகேஷன், புக்கின். சோலார் செல்னா என்ன அப்ளிகேஷன். ட்ரா சிபிசிசிசி மோடு கேட்பாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏஎம் கேட்பாங்க. ஸ்கிப் ஜோன் என்னன்னு கேட்பாங்க. தாவு மண்டலம், தாவு தொலைவு. ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இந்த பேராகிராஃப் நம்பர் பார்த்துக்கோங்க. ரேடாரோட ஃபுல் ஃபார்ம் ரேடார் அப்ளிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன், இன்டர்நெட் அப்ளிகேஷன், சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் லெசன். டிரான்ஸ்லேஷன் ஸ்விட்ச் இருக்குது, அது புக் பேக் தான் கொடுத்துருக்குறேன். டிமார்கனு, சேட்டலைட் கம்யூனிகேஷன், எஃப்எம் எல்லாமே புக் பேக்கு, அதெல்லாம் நம்பரில் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் பயப்படணும் சார். 10th லெசனில் ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர் இந்த வருஷம் கேட்டுருவாங்க. ஃபுல் வே தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், படித்து வச்சுக்கோங்க. அதான் அரை அடை திருத்தி, முழு அடை திருத்தி, அதுக்கப்புறம் டிமார்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் என்பது ஒரு ஆம்பிளிஃபையராக, ஒரு பெருக்கியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் அந்த படத்தோட போட்டு ஆம்பிளிஃபையரோட படத்தை போட்டு எழுத வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சிம்பிள், படிக்கிறது ஈஸி. நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் காமிச்சிடலாம். 90 95க்கு மேலே எடுத்துடலாம், சென்டமே எடுத்துடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நான் கொஞ்சம் நேரத்தில் போடுறேன், நான் நாளைக்கு காலையில் போட்டுறேன். தயவு செய்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். வீக்காக இருக்கிறவங்க 1 2 5 8ல் 2 மார்க் 3 மார்க் படித்தா போதும். ப்ளஸ் 10th லெசன் சேர்த்திக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு இன்னொரு லெசன் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட் வால்யூமில் சேர்த்திக்கோங்க, 3rd 4th அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு 6 லெசன் படிச்சிங்கனாலே ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் டீசெண்டாக எழுதலாம். 5 மார்க் 5 எழுதுறதுக்கு நம்ம வீடியோ போட்டாச்சு நேற்று, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 70 எடுத்துடலாம்.